இதுல வந்து பிகேவுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையில ஒரு இருக்கிற கிளாஷினுடைய வெளிப்பாடா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ரெக்ரூட் பண்ணது பிகே டீம், வெளியே போக சொன்னது ஆதவ் அர்ஜுனா. ஆக்சுவலி இவங்கெல்லாம் விஓசி கீழே டைப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இதில் திடீர்னு ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லி தான் வந்து இவர்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்ற பொழுது ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரே ஒரு 3 கத்தி எப்படி அப்படின்ற மாதிரி இதில் வந்து பிகேவுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையில ஒரு இருக்கிற கிளாஷினுடைய வெளிப்பாடா? அவர் எப்படி பில்ட் பண்ண போகிறோம்? மிகப்பெரிய ஒரு அறிவாளியே இவர் தான் இந்த உலகத்தில்ங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்னார் இல்லையா, சமூக நீதினா எனக்கு இந்த நாட்டில் எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாதனால அந்த மாதிரி பில்ட் பண்ணணும்னா அவருக்கு என்ன மாதிரியான செட் பண்ணணுன்றது தான் அங்கே வேலை. நீங்கள் சொன்னது போல் கமெண்ட்டில் சொன்னாங்கல்ல, அதுதான் உண்மையே. வேலை இருந்தால் அங்கே இருக்கலாம் இல்லையா? நான் கவனித்த வரைக்கும் ஊடகங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து 2 செட்டாக பிரிக்கலாம். தாவேக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர், இன்னொருத்தவங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர். இப்படி தான் பிரிஞ்சிருக்கிறதாகலாம் செய்திகள் வருது. டிஎம்கேக்கு ஃபேவராக அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவருடைய வீடியோவில் கூட நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவோட சேர்றதுக்கான எல்லா வேலையும் ஆதவ் அர்ஜுனா பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் விஜய் எங்கே நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா விஜய்க்கான ஒரு முகம் இருக்குது, பிரபல்யம் இருக்குது. ஆனால் விஜயோட முகத்துக்காக யாருன்னு தெரியாத ஒருத்தருக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? 234 தொகுதினா ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு சின்னம் இருக்கும். இப்போ அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சின்னத்தை வச்சிருக்கிற வேட்பாளர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் சொல்வது போல ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னா சாதாரண மினிமம் 2,500-3,000 கோடி இருந்தால் தான் சந்திக்க முடியும். அந்த காசு யார் கொடுக்க போகிறாங்கிற கேள்வி இருக்கு. வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு, இல்லை வெற்றிகள் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் எப்படி நெகோஷியேட் பண்ணி தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர் பண்ண முடியும்? அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டணின்றதை வச்சாலும் கூட அது வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக தான் இருக்கும். அந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கூட்டணியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. போராட்டம் நடக்கும்போது காவல்துறை தான் எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு திரும்ப பேசுறாரு. ஆதவ் சொல்றாரு, திரும்ப பேசுறாரு. ஆனா அந்த காவல்துறை யாருடைய கண்ட்ரோல் இருக்கோ அவரை பத்தி வாயை திறக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போனாரு. எங்கேயாவது கொடியேற்ற விடலை அப்படின்னா உடனே காவல்துறை தான் காரணம், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கரைபிடிந்து விட்டது, அவன் கை வந்து அழுகிடுச்சுன்ற மாதிரிலாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. அதை நிர்வாக சக்கரத்தில் இருக்கிற சனாதன சக்திகள் பண்றது. ஆமா, அந்த கட்டத்துக்கு இருக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. டிவிகே ஏதோ டிவிகே சார்ந்து ஏதோ கண்டினியூஸாக பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆமாம், ஏன்னா அப்படிப்பட்ட தகவல்களும் கிடைக்குது அடுத்தடுத்து. ஸோ அதனால தான் பேச வேண்டியிருக்கு. அப்படி இன்னைக்கு பேச போகிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு மே 16ஆம் தேதி ஒரு ட்வீட் ஒன்று வருது. ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் பதிவு பண்ணுற ட்வீட்டு தான். அந்த ட்வீட்டு நான் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் பார்க்கல. ஆனால் அந்த ட்வீட் தொடர்பான தகவலை அவர் எதை மென்ஷன் பண்ணி ட்வீட் போட்டாரோ அந்த உள்ள நடந்த சம்பவத்தில் தொடர்புடையவர், அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் என்னோட நண்பரும் கூட. அவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இதை பண்றோம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த தேர்தல் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காக நிறைய ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்ரூட் பண்ற ப்ராசஸின் அடிப்படையில் தான் தாவேக்காவிலையும் ஒரு ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் ஒர்க்ஸ்க்காக. அந்த வகையில் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களாக யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு. இவர்கள் மூலமாக பேசி கூட்டி வரப்பட்டிருக்க பிகேவும் இருக்கிறாரு. அப்படின்ற போது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எப்படிங்க ஒரே உரையில 3 கத்தி எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது இத்தகைய விமர்சனங்கள்லாம் முன்கூட்டியே எழுந்தது. ஸோ அதனுடைய வரிசையில தான் அவங்களுக்குள்ள கிளாஸஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுனுடைய கேள்வியினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. காரணம் என்னன்னா, தகவல் அப்படிப்பட்ட தகவல் என்னன்னா, அந்த ரெக்ரூட் பண்ணவங்கள்ல ஒரு 34 பேரை வந்து ஆக்சுவலி ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த சுச்சுவேஷன் அது. ஆனா திடீர்னு வந்து 34 பேரை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இங்க வேலை கிடையாது, பட்
இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இப்போ சொல்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வருத்தம் இருக்குது. பட் இருந்தாலும் சுச்சுவேஷன் இதுதான், ஸோ உங்களுக்கு இங்கே வேலை இல்லை. எல்லாம் இன்டர்வியூ பண்ணி எல்லாம் உள்ளே வரத்துக்கு தயாராக இருந்தவங்க. அதுலேயும் கூட என்ன பண்ணாங்களான்னா, அதில் ஒரு பர்டிகுலர் ஆட்களை வந்து நீங்கள் வந்து ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்து என்னன்றதை நாங்கள் சொல்கிறோம், இப்போதைக்கு ஒரு 3 நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஆஃபீஸ் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆஃபீஸ் வாங்கன்னு சொல்லியிருந்த 34 பேரை ஆஃபீஸ் வர வச்சு உங்களுக்கு இங்கே ஒன்றும் ஒர்க் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபயர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும், வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலை போச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் வந்து எல்லாமே நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான், எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். ஸோ இந்த ஒர்க்கை வச்சு எப்படியும் ஒரு எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் நம்மளோட ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்கலாம், பொருளாதார ரீதியாக வந்து நம்ம கொஞ்சம் குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமேன்னு இருந்தவங்க தான் எல்லாரும். இதில் சிலர்லாம் சில இடங்களில் வேலையை விட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க, வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சரி வேலை கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களுக்கு திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த மாதிரி டக்குன்னு இப்படி சடனாக வந்து இது பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம். இதில் வந்து வேலைக்கு தேர்வு செய்யும் பொழுது முறையாக இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலையா அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் அந்த நான் சொன்ன அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கொஷினாக ரைஸ் பண்ணியிருக்கிறார் அவரோட ட்வீட்டில். இதில் மேற்கொண்டு இப்போ இதில் போகணும்னா நம்ம பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா அதில் வந்துட்டு இது உள்ளுக்குள்ளே இருக்க கிளாஷினுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை ரெக்ரூட் பண்ணுறது யார் அப்படின்னு சொன்னால் அபூர்வா அப்படின்ற ஒரு பேர் வந்து அடிப்படுது. இப்போ அவங்க எப்படின்னா பிகே டீமில் இருக்கிறவங்க தான், பிரசாந்த் கிஷோர் டீமில் இருந்து அது எடுக்கிறவங்க தான். அப்படி எடுத்தவங்களை இந்த யாருக்கும் வேலை இல்லை வெளியே போங்கன்னு சொன்ன ஆர்டர் வந்து ஆதவ் அர்ஜுனா தரப்புலேருந்து வந்தது. ரெக்ரூட் பண்ணது பிகே டீம், வெளியே போக சொன்னது ஆதவ் அர்ஜுனா. ஆக்சுவலி இவங்கெல்லாம் விவோசி கீழே டைப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இதில் திடீர்னு ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்லி தான் வந்து இவர்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற பொழுது இது வந்து ஏதோ இதில் கீழே கமெண்ட்ஸ்லலாம் சில பேர் சொன்னாங்க, ஏங்க வேலை இருந்துச்சுன்னா வச்சுக்க போகிறாங்க, அந்தளவுக்கு ஆட்கள் தேவையில்லை இந்த வேலைக்கு அப்படின்ற பட்சத்தில் எடுத்துகிட போகிறாங்க அப்படின்னு நார்மலான ஒரு யதார்த்தமான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க தான். பட் இதை வந்து அந்த கோணத்தில் மட்டுமே கடந்து சென்றலாமா அப்படின்னா இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது இல்லை. ஸோ அந்த வகையில் பார்க்கணும் இதை. ஏன்னா அதை நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரே ஒரு 3 கத்தி எப்படி அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் வந்து பிகேவுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையில ஒரு இருக்கிற கிளாஷினுடைய வெளிப்பாடா, நீங்கள் என்ன வேணால் இது பண்ணுங்கள், ஆனால் நான் சொல்கிறத தான் கேட்கணுன்ற ஒரு மென்டாலிட்டியில் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் பிகே டீம் ரெக்ரூட் பண்ணப்பட்டவர்கள் தூக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா தகவல்கள் இப்படியாக வெளியில வருது அப்படின்னு ஒரு விஷயம் தான். நீங்க கூட இது சம்பந்தமா பார்த்துட்டு இருந்தீங்கல்ல? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு முறை பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எனக்கு அதில் அனுபவம் இருக்குங்கிறதால நான் சொல்றேன். இப்போ வந்து பொலிட்டிக்கல் கேம்பெயின் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ 2026 எலெக்ஷன் நடக்குது. அடுத்த இப்போ நம்ம 25ல் இருக்கோம், 1 வருஷம் டைம் இருக்குது அப்படின்னா இந்த 1 வருஷத்தில் என்னென்ன பண்ண போகிறோம், டிஜிட்டலாக கேம்பெயின் என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக போயிட்டு ஃபீல்டில் கேம்பெயின் என்ன பண்ண போகிறோம்னு செட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டு, ஃபீல்டு அனலிஸ்ட், அப்படி ஏற்பட்ட அனலிஸ்ட், கான்டென்ட் ரைட்டர்ஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்து ஒரு டீமை செட் பண்ணுவாங்க. அந்த டீமை செட் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்டவர், அந்த ஏரியாவில் அவர் என்னவா இருக்கிறாரு, என்னவா அறிமுகப்படுத்தும் அவரை. ஏன்னா சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜே இருக்காது, அவர் வந்து நல்ல பணக்காரராக இருப்பார், ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் அறிவுலாம் இருக்காது. அவர் எப்படி பில்ட் பண்ண போகிறோம், மிகப்பெரிய ஒரு அறிவாளியே இவர் தான் இந்த உலகத்தில்ங்கிற மாதிரி ராமதாஸ் சொன்னார் இல்லையா, சமூக நீதி எனக்கு இந்த நாட்டில் எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாதனால அந்த மாதிரி பில்ட் பண்ணணும்னா அவருக்கு என்ன மாதிரியான செட் பண்ணணுன்றது தான் அங்கே வேலை. நீங்கள் சொன்னது போல் கமெண்ட்டில் சொன்னாங்கல்ல, அதுதான் உண்மையே. வேலை இருந்தால் அங்கே இருக்கலாம் இல்லையா அங்கே. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டான ஒர்க் தானே தவிர கவர்மெண்ட் டைப்பான ஒர்க்கு கிடையாது. 8 ஹவர்ஸ் ஒர்க்கு 9 ஹவர்ஸ் ஒர்க்குலாம் கிடையாது. ப்ராஜெக்ட் பேஸ்டாக நீங்கள் திடீர்னு நீங்கள் சென்னையில் இருப்பீங்க, திடீர்னு கோவைக்கு போக வேண்டியிருக்கும், திடீர்னு திருச்சிக்கு போக வேண்டியிருக்கும், இந்த மாதிரி மாறி போக வேண்டிய இடம் இருக்கும். ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு செட்டாக 34 பேர் வெளியே அனுப்பிட்டாங்கன்னா நம்ம கேள்வி கேட்கலாம், அவங்க வந்து ப்ராப்பராக வந்திருக்காங்க, எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சுதானே நீங்கள் கொடுத்துருப்பீங்க, ஏன் நீங்கள் வெளியே அனுப்பிங்கன்னா கேள்வி கேட்கலாம். இது வந்து ஒரு தனியார் நிறுவனம் ஒரு எலெக்ஷனுக்காக, எலெக்ஷனாக ஒரு 6 மாதம் தான் அவங்களோட வேலையை, 6 மாதம் தான் இருக்கும். அந்த 6 மாதத்துக்குள்ளே பண்ண வேண்டியவங்களை அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்கன்னு இது ஒரு பூதாகரமாக பேசி இதை கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கான விஷயம்னு கேட்டால் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் அதில் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல 2 விஷயம். ஒன்று, நான் கவனித்த வரைக்கும் ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து 2 செட்டாக பிரிக்கலாம். தாவேக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர், இன்னொருத்தவங்க ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர், இப்படி தான் பிரிஞ்சிருக்கிறதாகலாம் செய்திகள் வருது. இதில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக பேசக்கூடிய சிலர் இருப்பாங்க இல்லையா, அதான் இவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சிலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில குற்றச்சாட்டுலாம் இருக்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த தாவேக்காவையும் கபலீகரம் செய்வதற்கான வேலையில வந்து ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டு இருக்காரு, விஜயை வந்து ஒட்டுமொத்தமாக கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காரு, அதனாலதான் ஜான் ஆரோக்கியசாமி எதிர்த்து அவர் வந்து களமாடிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல இவர் வந்து டிஎம்கேக்கு ஃபேவரா அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வச்சுக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் சவுக்கு சங்கர் அவருடைய வீடியோல கூட நான் பார்த்தேன். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவோட சேர்றதுக்கான எல்லா வேலையும் ஆதவ அர்ஜுனா பார்த்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு உடனே சந்தேகம், நம்ம சம்பந்தப்பட்ட தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் முக்கிய நிர்வாகிகிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். நம்ம இந்த வீடியோ பண்றது மாதிரி நான் கேட்டேன், என்ன இந்த மாதிரி சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சம்பந்தமான பேசியிருந்தேன், அதை பார்த்தீங்களா அப்படின்னு. அது என்னடா வீடியோன்னு பார்த்தா, கடுமையாக சவுக்கு சங்கர அண்ணனை வந்து போட்டு தாளிச்சு விட்டுருக்காப்புல அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகி. இதுதான் எங்களோட நிலைப்பாடு. அன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் சொன்னார் இல்லையா, உங்களோட நம்பி வந்தா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு, நாங்க தான் தலைமை ஏற்போம்னு சொன்னோம்ல, அதுல தான் நாங்க தெளிவா உறுதியா இருக்கிறோம். இஷ்டத்துக்கு ஆளாளு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பே ஆக மாட்டோம். அவங்க பேசுறது, அவர் வந்து அதிமுகவுக்கு ஃபேவரா அவர் பேசிட்டு இருக்காரு, அதனால வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம். அதுல என்ன எதிர்மறையான முரண்பாடு என்ன இருக்குன்னா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு யாரா பாஜக. அந்த பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கு. அந்த கூட்டணியில் எப்படி போய் நாங்க போய் சேர முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொள்கை எதிரியோட இருக்கிறவங்க கூட நாங்க எப்படி சேர முடியுங்கிற மாதிரி ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்கறாங்க. இதற்கு அவங்க தரப்புல எந்த ஒரு அதுக்கு இந்த கேள்வியை நம்ம சிலர்கிட்ட வச்சோம்னா, அதே மாதிரி பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இன்னைக்கு கூட நமக்கு ஒருத்தர் வந்தார், அவருக்கு என்ன இந்த கேள்வியை தான் நானும் முன் வச்சேன். அது எப்படிங்க கொள்கை எதிரி கூட அதை சேர மாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்படி இருக்கும்போது எப்படி சேருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம்? அதிமுக கூட சேர்ந்து அது என்டிஏ குள்ள சேர்ந்த மாதிரி தானே அப்படின்னு கேட்டா, இல்ல கரெக்ட் தான் நீங்க சொல்றது, ஒரு பக்கம் கொள்கை அதெல்லாம் இருந்தாலும் கூட தேர்தல் வெற்றி அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பாக வெற்றியை தான் பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொரு யதார்த்தமான ஒரு கேள்வி வைக்கிறார், ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளோ செலவாகும் தெரியுங்களா? நீங்கள் மினிமமாக வச்சா கூட ஒரு 5 கோடி 6 கோடி 7 கோடி இந்த மாதிரி ஆகும். ரொம்ப முக்கியமான ஆட்கள் பெரும்புள்ளிகள் நிற்கிறாங்கன்னா 100 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறாங்க. அப்படிலாம் செலவு பண்ணி யாராவது தோக்கணும்னு நினைப்பாங்களா? அப்போது இங்கே தோக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு இருக்கிறவங்க தாங்கள் ஜெயிக்கணும், தங்களுக்கு பதவி கிடைக்கணும், தங்களுடைய கட்சியை சேர்ந்த சிலராவது உள்ளே போயிடணும், சட்டமன்றத்துக்குள்ளே போயிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே ஒழிய யாரும் வந்து இந்த கொள்கை இந்த இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து அதை பண்ண மாட்டார். அவர் எடுக்கிற நகர்வுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தோல்விகளை சந்திக்கிற மனப்பான்மை அப்படின்றது அவர் போக மாட்டாரு. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது கடைசியில நீங்க இது எதுக்காகனா, கடைசியில அதிமுக கூட கூட்டணி போவாங்க கண்டிப்பா. இப்ப சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அந்த டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க, டிசம்பருக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பாக அந்த நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு நீங்க கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணின்னு எப்படி கேள்வி கேட்டா, நாங்க முதல்ல அரசியல் எதிரியை வந்து முதல்ல இங்க இருந்து அகற்றிடுறோம், அதுக்கப்புறம் கொள்கை எதிரியை பார்த்துக்கிறோம் கூட பதில் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாலும் அதை மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாருங்க. ஏற்கனவே பாஜகவுடைய பி டீம், பாஜக RSS உடைய கை தான் பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல கடந்த காலத்துல அதிமுக பண்ண அதே தவிர, இப்ப அறிக்கையில் நீங்க படிச்சீங்களா, பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி இந்த நாக்களுடைய ஈரம் காயல அதுக்குள்ள கூட்டணி வச்சிங்கன்னு சொன்னாங்களே, இப்ப அதே மாதிரி நிலைமைக்கு தானே தாவேக்காவும் வருவாங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான தகவல் அடிப்படையில் பார்க்கும்பொழுது யார் கூடயும் இப்போதைய வரைக்கும் இப்போ கூட்டணி இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனாவை பற்றி பல குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சி அடிக்கிட்டு இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு அப்புறமா கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் நீங்க சொன்னது போல அதிமுக பாஜக கூட்டணி போய் இணைவாரு, காரணம் பொது எதிரி திமுக, அரசியல் எதிரி திமுக, அதனால திமுக வீழ்த்தணும்னா வலுவான ஒரு கூட்டணி இருக்கணுங்கிற காரணத்துக்காக ஒரு கூட்டணி வைப்பாருங்கிற மாதிரி ஒரு தியரியை சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, ஃபேக்ட் அதுவா அப்படின்னு கேட்டா, இப்போ நம்ம பேசிட்டு இருக்க ஃபேக்ட் அதுவான்னு கேட்டா, இப்போ வரைக்கும் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம், எங்க கொள்கையில நாங்கள் தெளிவா இருக்கோம், கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, நாங்க தெளிவா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. தியரி நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆனா இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்றதா, ஏன்னா இப்ப ஒருவேளை பாஜகவை விட்டு அதிமுக தனியா வந்து விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சா அது மிகப்பெரிய பேட் இம்பாக்டை விஜய் அவர்களுக்கு உருவாக்குன்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. கூட்டணி வச்சாலும் அவருக்கு இப்போ பாதிப்பு, கூட்டணி வைக்கலாலும் இப்போ அவருக்கு பாதிப்பு. நம்ம நேற்று பேசுனது போல அதிமுக விஜய் அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஆரம்பத்திலேயே அமைஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு கேமே வேற மாதிரி போயிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு பேச வேண்டிய தேவை வந்திருக்காது. இப்ப அங்கதான் சிக்கலை. இப்ப தனிச்சு நிற்கிறார் விஜய், யாருக்கு பக்கம் அவர் தள்ளி விடலாம், ஒன்னு அதிமுக பக்கம் தள்ளி விட்டா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதிமுக கூட பாஜக இருக்கு, பாஜக பி டீம் ஈஸியா அவங்கள முத்திரை குத்திடலாம். இவர் இந்த பக்கம் போகலன்னா இவங்களுடைய வாக்குகளும் இங்க இந்த பக்கம் போகும், அதிமுக பாஜக வாக்குகளும் விஜய் அவர்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு தலைவலி. அவரை வந்து எப்படி சரி கட்டுறதுன்னு தெரியாம தமிழிசை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப சில அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் புது நெரேட்டிவ் செட் பண்ணி ஓடிட்டு இருக்காங்களே தவிர, இப்போ வரைக்குமே இது ஒரு புதிராதான் இருக்கு. எப்படி கூட்டி வைக்க போறாங்கிறது நம்ம பொறுத்து. தாவேக்கா வந்து கண்டிப்பாக அதிமுக கூட கூட்டணி போவாங்க அப்படிங்கறது வந்து நான் அந்த ஆகிற செலவுகள் எல்லாம் வெற்றியை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. ஒரு பக்கம் வெற்றின்றது ஒரு ஃபேக்டரா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பணம், தேர்தல் செலவுக்கான பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஏன்னா விஜய் எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாரு, ஏன்னா விஜய்க்கான ஒரு முகம் இருக்கு, பிரபல்யம் இருக்கு. ஆனா விஜயோட முகத்துக்காக யாருன்னு தெரியாத ஒருத்தருக்கு எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? 234 தொகுதினா ஒரே சின்னம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு சின்னம் இருக்கும். அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த சின்னத்தை வச்சிருக்கிற வேட்பாளர் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க சொல்றது போல ஒரு எலெக்ஷனை சந்திக்கணும்னா சாதாரண மினிமம் 2500-3000 கோடி இருந்தால் தான் சந்திக்க முடியும். அந்த காசு யார் கொடுக்க போறாங்கிற கேள்வி இருக்கு.
ஏன்னா ஆதவ அர்ஜுனா கொடுப்போம், ஏன்னா ஆதவ அர்ஜுனா அங்க இருக்கிற பெரிய கைன்னு நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சாலும் இதுல இன்னொரு விஷயம், அந்த என்டிஏ கூட்டணி சொல்றோம் இல்லையா, அது வந்து தேர்தலுக்கு முன்பா பின்பா அப்படிங்கிறதுலயும் ஒரு விஷயம், ஒரு ஆங்கிள் இருக்கு. தேர்தலுக்கு முன்பு வைக்கணும்னு தான் விஜய் நினைப்பாரு. ஏன்னா தேர்தலுக்கு பின்பு அப்படின்னு வந்துட்டா, அந்த முடிவுகளுக்கு பின்பு அப்படின்னு வந்துட்டா தங்களுக்கு சொற்பமான வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு, இல்ல வெற்றிகள் அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னா அவர் எப்படி நெகோசியேட் பண்ணி தங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர் பண்ண முடியும்? அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டணின்றதை வச்சாலும் கூட அது வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியாக தான் இருக்கும், அந்த முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற கூட்டணியாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா தரப்புல நம்ம இதை பத்தி கேட்டிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்றது நம்ம கூடுதலாக தனியாக கூட நம்ம வீடியோவை கூட எடுத்து போட்டுடலாம். ஆனால் கூட்டணி வைக்கிறதுனாலையும் சிக்கல் இருக்கு, வைக்காதனாலையும் சிக்கல் இருக்குன்ற ரெண்டு கருத்தும் பேசப்படுகிறது. ஆதவ அர்ஜுனா மேல அதிகமான குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜானா இருக்கே சாமி ரேடியோ ஓரம் கட்டி அவர் வந்து உட்கார வைக்க பாக்குறாருங்கிற மாதிரி விஷயங்களும் பேசப்படுகிறது. சவுக்கு சங்கர் அண்ணனே சொல்லியிருந்தாப்புல வீடியோல, என்னன்னா அவர் வந்து கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அவர் கேம்பெயின் செட் பண்ணாரு, அங்கேயே அவர் போயிடுவார், அந்த அளவுக்கு அவர் வந்து படுத்திட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் பார்த்தாம ஏற்கனவே திரும்பவும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார், என்னன்னா அதிமுகவும் பாஜக கூட்டணி நீடிக்காது, கடைசி நேரத்தில் என்ன நடக்கலான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. அதே ஸ்டேட்மெண்ட் தான் ஆதவ அர்ஜுனாவும் சொல்றாரு. அப்படின்னா வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. போற போக்குல ஆதவ பாஜக இருந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. போற போக்குல திரும்பவும் லைட்டா அடிச்சு விட்டு போயிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா. அதை கவனிச்சீங்க நீங்க? அவருடைய பிரஸ் மீட்ல அவர் பேசியிருந்தார், என்ன அப்படின்னா ஒரு மாசத்துல நிறைய பிரச்சனைகள் வருது, 2-3 பிரச்சனை கன்ஃபார்ம் வந்தே தீரு, அதுக்கு பல இடங்கள்ல போராட்டங்கள் நடத்துறாங்க, போராட்டம் நடத்தும் போது காவல்துறை தான் எல்லாத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு திரும்ப பேசுறாரு, ஆதவ அர்ஜுனா சொல்றாரு, திரும்ப பேசுறாரு. ஆனா அந்த காவல்துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கோ அவரை பத்தி வாயை திறக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போனாரு. எங்கேயாவது கொடியேற்ற விடல அப்படின்னா உடனே காவல்துறை தான் காரணம், அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கரைபடிந்து விட்டது, அவங்க கை வந்து அழுகிடுச்சுன்ற மாதிரிலாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. அதை நிர்வாக சக்கரத்தில் இருக்கிற சனாதன சக்திகள் பண்றது. ஆமா, அந்த கட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா அந்த துறை யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? உள்துறை யாருடைய கண்ட்ரோல்ல? முதல்வர் கண்ட்ரோல் தானே. முதல்வரை நோக்கி ஏன் நீங்க பேச மாட்டீங்க? 3 நாள் கழிச்சு இதுதான் சமூக நீதிக்கான அரசு நீங்க ஏன் பேசுறீங்கிற மாதிரி போற போக்குல ஒரு அடிச்சு விட்டு போயிருக்காரு. இதுவும் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்த போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தாவேகா விவகாரம் தொடர்பாகவும் பேசியிருக்கோம், இது மக்கள் மத்தியில் வச்சிருவோம். தற்போது வரைக்கும் பல விஷயங்கள் பேசியிருக்கோம், சொன்ன மாதிரி சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், வழக்குகள் தொடர்பான. இது தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் கூட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில வந்து வேறு சில அரசியல் நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.